ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா தென்னை மரம் தாங்க. இந்த தென்னை மரத்தில் பாருங்கள், இது மாதிரி வந்து சரியாக ஒழுகி இருக்குங்களா, இது மாதிரி ஒழுக ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், காப்புலாம் நல்லா தான் இருக்குங்க. இதுங்களா, மரத்தில் காப்புலாம் நல்லா இருக்குது. ஆனால் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குதுங்க. இது பாருங்க, இது மாதிரி பிசின் மாதிரி ஒழுகுங்க. இது ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப்பில் பார்த்தேங்க. இது மாதிரி ஒழுகுதுன்னா வந்து இயற்கையாக வந்து எருக்கலாம் செடி இதெல்லாம் வெட்டி போடுங்க, இது மாதிரி தழைச்சத்து நிறைய கொடுத்தீங்கன்னா மரம் வந்து நல்லா வரும்னு சொன்னாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் மரம் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. இந்த பாருங்க, காயுது பாருங்க. அப்புறம் மருந்தும் கட்டி பார்த்தேங்க. மரம் இந்த காலத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. வெயில் காலமான இந்த மட்டைங்கள்லாம் உழுற மாதிரி ஆகுதுங்க. அப்புறம் மட்டைங்கள்லாம் உழுதுட்டு இந்த மரம் வந்து ஒரு 4-5 வருஷத்தில் வந்து காஞ்சிருங்க. காயெல்லாம் குறும்பெல்லாம் கீழே விழுந்து மட்டையெல்லாம் கீழே விழுந்து காஞ்சி போகுதுங்க. மரமே வீணாக போகுதுங்க. இது மாதிரிலாம் நோவு வந்து தேங்காய் விலை ஏறாமல் என்ன பண்ணுறதுங்க? பாருங்கள், இந்த நோவுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நானும் யூடியூப்பில் பார்த்து சொல்கிற வைத்தியம்லாம் பண்ணேங்க. நான் இருந்தாலும் இந்த நோய் வந்து போகிறதா இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மரமும் வந்து அது மாதிரி தாங்க. பாருங்கள், இந்த மரமும் அப்படி தாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே காஞ்சி போச்சுங்க. ஃபுல்லாக காஞ்சி போச்சுங்களா. இதுக்கும் நான் எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்தேங்க. என்னவோ சாணி சுண்ணாம்பு இதெல்லாம் கரைச்சி கூட போடுங்க, அந்த பால் ஒழுகிறது வந்து நின்று போகும் அப்படின்னாங்க. எல்லாமே கரைச்சி போட்டேங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. பக்கத்தாலே ஒரு தென்னம்பிள்ளையை வச்சுங்க. இப்போ மரம் செத்து போச்சு, பக்கத்தால் தென்னம்பிள்ளையை வளருதுங்க. அவ்வளோதான் பண்ண முடியுதுங்க. நோவெலாம் ஒன்றும் பண்ண முடியலைங்க. இங்கே பாருங்கள், இந்த மரமும் அப்படி தான் வந்துட்டுருக்கு. அது அங்கே ஒரு மரம் அது மாதிரி தான் வந்துட்டுருக்காரு. இது மாதிரிலாம் நோவு இறங்குன்னா தேங்காய் விலை ஏறாமல் என்னங்க பண்ணுறது? விவசாயம் என்னங்க பண்ணுவாங்க? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எதனா வைத்தியம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, பாய்.